வெல்கம் டு பிரகனா தமிழ்வாள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளிநாட்டுக்கு போகாம வீட்டில் இருந்து அதுவும் ஆன்லைன்ல அமெரிக்கா நடத்தும் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃப்ரீயா எப்படி படிக்கலாங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. உங்களோட மொபைல்னாலும் சரி, லேப்டாப்னாலும் சரி, ஆஸ்பியர் லீடர்ஸ் அப்படின்னு போடுங்க. அதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பியர் இன்ஸ்டிடியூட் ஐஎன்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இது நீங்க மொபைல்ல இருந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க லேப்டாப்ல இருந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நடத்துற ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம், ஆஸ்பியர் லீடர்ஸ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து குறைந்த இன்கம், அதுக்கப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட், அவங்க தலைமுறையில இப்பதான் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்க. அண்ட் ரீசெண்டா கிராஜுவேட் அண்ட் படிச்சவங்க அரௌண்ட் த வேர்ல்ட் ஜாயின் த ஃப்ரீ ஆன்லைன் இன்டராக்டிவ் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஜேனரி. மாத்திரம் இல்ல, அமெரிக்கா நடத்துற குளோபல் ப்ரோக்ராம். சரிங்களா? அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணணும். கிளிக் ஹியர் டு அப்ளை. நம்ம அப்ளை பண்றது எலிஜிபிலிட்டி இங்க பாருங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து 18 வயசுல இருந்து 29 வயசு இருக்கணும். லிமிட்டெட் இஃப் யூ மீட் தோஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சப்மிட் 10 மினிட்ஸ் அப்ளிகேஷன். அதாவது இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். யூ வில் பி அக்செப்டட் அப்படிங்கிறாங்க. சரி, வாங்க கிளிக் ஹியர் டு அப்ளை நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டோம். கிளிக் ஹியர் டு அப்ளை என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி வந்து கேட்கும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், லாகின் கேட்கும். இல்ல நீங்க இது ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் போறீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா லாகினுக்கு கீழே ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் இருக்கு. அந்த ரிஜிஸ்டர்ல நீங்க போய் கொடுங்க. ரிஜிஸ்டர்ல கொடுத்த உடனே உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட நேம் எல்லாம் கேட்கும். என் நேம் வந்து நான் என்னோட நேமை கொடுக்குறேன், பழனிக்குமார். அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட், அதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்ளிகேஷன் கொடுங்க. சரிங்களா? இப்போ என்னோட இமெயில் ஐடி, நீங்களும் உங்களோட இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் ஷேர் நேம் கொடுத்துருங்க. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த இமெயில் ஹாஸ் பீன் சென்ட் டு, இந்த ஐடியில சென்ட் பண்ணிருக்கு, நீங்க ஒரிஜினல் தானா அப்படிங்கிறதுக்காண்டி அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ என்னோட இமெயில் இங்க வந்துருச்சு. இந்த இருக்கு பாத்தீங்களா, ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட் ஆஸ்பியர் லீடர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டியர் பழனிக்குமார் அப்படின்னு சொல்லியிருக்கல, ஆக்டிவ் த அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் உங்க இமெயில் ஐடி கொடுத்தோன்னா ஆக்டிவ் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்றேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ண சரிங்களா? அப்டேட் பாஸ்வேர்ட். இப்போ நான் பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நீங்க பாருங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் டேட் வந்து ஜனவரி 28 இருந்து ஏப்ரல் 9, 2026 வரை. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுது. கம்ப்ளீட் நான் கிளிக் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருச்சு. என்னங்க, இப்போ என்னோட ப்ரொஃபைலை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பழனிக்குமார் நேம், இமெயில் ஐடி, கண்ட்ரி எல்லாமே கேட்குது. அதாவது நம்மளோட ப்ரொஃபைலையும் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து இந்தியால இருந்து அப்ளை பண்றேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போதைக்கு டம்மியா கொடுக்குறேன். நான் எலிஜிபிளே கிடையாது என் வயசுக்கு. இருந்தாலும் நான் வந்து இப்போதைக்கு நான் எலிஜிபிள் வர்ற மாதிரி உங்களுக்காண்டி நான் மேக் பண்றேன். 2000 கொடுத்துட்டேன். எனக்கு 25 வயசுக்குள்ள. ஜெண்டர் மெயில். சரிங்களா? மெயிலை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க பெண்ணா இருந்தா ஃபீமேலை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்க டம்மியா கூட கொடுத்துக்கங்க. நான் வந்து இப்போதைக்கு 1 நியூ ரோட் மதுரை அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நீங்க உங்களோட கரண்ட் அட்ரஸை கரெக்டா கொடுங்க. நான் இது ஒரு டம்மிக்கு தான் கொடுக்குறேன். சரிங்களா? மதுரை, அவ்வளவுதான். சரிங்களா? மதுரைனே கொடுத்துட்றேன். இது என்ன ஸ்டேட்ல வருது அப்படின்னு கேக்குதாங்க. நம்ம என்ட்ரு பண்ணுவோம். இதோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. நீங்களும் உங்களோட டீட்டெயில்ஸை எல்லாமே ப்ராப்பரா, சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபெச் பண்ற மாதிரி வைக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம மேனுவலா தான் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கு. நானும் மதுரை அப்படின்னு கொடுத்துட்டேன். போஸ்டல் கோடு வந்து பாத்தீங்கன்னா 623781, ஏதோ ஒன்று 6 டிஜிட் கூட நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இது சேம் அட்ரஸா அப்படின்னு கேக்குது. எஸ், சேம் அட்ரஸ் அப்படிங்க. சப்மிட். இப்போ நம்ம ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? யுவர் ப்ரொஃபைல் நவ் கம்ப்ளீட்டட். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண உடனே தான் கண்டினியூ அப்ளிகேஷன் நம்மள பண்ண சொல்றாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த டேட் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. கண்டினியூ அப்ளிகேஷன் நீங்க கொடுங்க. சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்கும். சரிங்களா? நீங்க ஒன்றும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமெயில் ஐடி கொடுக்கறது எல்லாம் ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி செக், மோட்டிவேஷன் டிஸ்கவரி, கன்ஃபர்மேஷன் செக் பாக்ஸ். கன்ஃபர்மேஷன் செக் பாக்ஸ் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் மொபைல் நம்பர் வித் யுவர் ஏரியா கோட். இந்தியாவோட ஏரியா கோடுங்கிறது 91+. உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுக்க கூட தேவையில்லை. ஏன்னா எது எது இந்த ரெட் கலர்ல ஸ்டார் மாதிரி இருக்கோ அதுதான். உங்களோட கரண்ட் ஏஜ் என்னன்னு கேக்குது. நான் 22 to 25 நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் எது எது யுவர் கரண்ட் அகாடமிக் ஸ்டேட்டஸ், படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, படிச்சு முடிச்சிட்டீங்களான்னு கேக்குது. ஐ எம் கரண்ட்லி என்ரோலிங் அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர் டிகிரி, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். நேம் ஆஃப் த காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் கேக்குது. சரிங்களா, நான் வந்து இப்ப இந்தியன் யூனிவர்சிட்டினே சும்மா போடுறேன். நீங்க வந்து கரெக்டான டீடைல்ஸ் கொடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு சர்டிபிகேட் வரும். அந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது தேவைன்னா கொடுக்கலாம். இது வந்து மஸ்ட் கொடுக்கணும். ஃபீல்டு, நீங்க என்ன மேஜர் வந்து ஆர்ட்ஸா, சயின்ஸா, மெடிசினா, என்ன இதுவோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா, அல்லது இல்ல நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து பிசினஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படியே இதுல இருக்கிறத காப்பி பண்ணியே கொடுத்துட்றேன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறத நான் காப்பி பண்ணி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் செட் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்கிற எலிஜிபிலிட்டிக்காண்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வாட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர், நீங்க ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, ஜூனியரா அப்படின்னு கேக்குது. நான் வந்து ஜூனியர்னே போட்டுறேன். தேர்ட் இயர் ஜூனியர் அப்படின்னு கேட்கிறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கோ டு த யூனிவர்சிட்டி. என் குடும்பத்துல நான் தான் முதல்ல போறேன். எஸ். இல்ல பிரதர், நான் 2-3 பேர் போனா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரிஜினலாவே கொடுங்க. சரிங்களா, அதுக்கு இன்கம் வந்து கம்மியா இருக்குதா, ஐ எம் லிமிட்டட் இன்கம், எஸ். இந்த ரெண்டுக்குமே நீங்க எஸ் கொடுங்க. சேவ் அண்ட் எக்ஸிட். நம்ம எலிஜிபிலிட்டிக்காண்டி இப்ப இதை கொடுத்துட்டோம். சரிங்களா. ரெண்டாவது மோட்டிவேஷன். ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் ஆஸ்பியர் லீடர்? உங்களுக்கு இந்த ஆஸ்பியர் ப்ரோக்ராம் எது மூலமா தெரிஞ்சிச்சு? உங்க யூனிவர்சிட்டி மூலமாக, சோசியல் மீடியா மூலமாகவா, அல்லது உங்க காலேஜ்ல சொன்னாங்களா, அல்லது நீங்க தேடினீங்களா? நான் இப்ப ஃப்ரம் சோசியல் மீடியான்னு போட்டீங்கன்னா சோசியல் மீடியா எது மூலமா தெரிஞ்சு? டிக்டாக்கா, ஃபேஸ்புக்கா, லிங்க்டின், இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்பா? நான் வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்னே கொடுக்குறேன். சரிங்களா. இது நீங்க வந்து எது மூலமா உங்களுக்கு இந்த ஃப்ரீ ப்ரோக்ராம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது, இது மூலமா உங்களுக்கு வாட் இஸ் அ மெயின், எதுக்காண்டி நீங்க அப்ளை பண்றீங்க? என்னோட பர்சனல் கேரியரை நான் இது பண்ணணும், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் டாப் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா இது வந்து உலகத்திலே மிக தரம் வாய்ந்தது, ஃப்ரீயா படிக்கிறோம். சரிங்களா, யூஸ் பண்ணிக்கங்க மாணவர்களே. அதுக்கப்புறம் ஹேவ் யூ அப்ளைட், இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லைங்களா? நோ. ஹவு லாங் டேக் திஸ் அப்ளிகேஷன்? நமக்கு 10 நிமிஷம் கூட ஆகல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுல இருந்து நம்ம பண்ணிட்டோம். சேவ் அண்ட் எக்ஸிட்ஸ். சரிங்களா, இப்போ நான் சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் செக். ஐ கன்ஃபார்ம் தட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் அக்யூரேட். நான் இது எல்லாமே 3 எல்லாம் டிக் 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 பண்ணணும். நான் பண்ணல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேக்கா கொடுத்ததுனால பண்ணல. இங்கிலீஷ் வந்து பேசிக்கா தெரியணும். இந்த கிளாஸ் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் பேசிக் ப்ரொவியன்சி இன் இங்கிலீஷ். அதாவது எனக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரியும். ஏன்னா இது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த குளோபல் ப்ரோக்ராம் மூலமா நீங்க பல கண்ட்ரி பீப்புளை பார்ப்பீங்க. இது உங்களோட எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு தடை ஏற்படுத்தாது. ஏன்னா இது ஒரு ஆன்லைன்ல நடக்கிறது. ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கொடுப்பாங்க. தேவைப்பட்டா ஒரு செஷன் அலோகேட் பண்ணுவாங்க. சரி பிரதர், இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ நீங்க இந்த கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்துடும், இதை மாதிரி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து நீங்க எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிரதர் இதுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு. லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 60,000 பேர் படிச்சாங்க. இந்த வருஷம் அதாவது அவங்களே 5 லட்சம் பேர் மேல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ வந்து சீட்ஸ் வந்து லிமிட்டட் கிடையாது, எவ்வளவு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் தானே. அப்படிங்கும்போது இதுக்கு சீட்டுங்கிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இது உங்களோட ரெஸ்யூம்க்கு, அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, வேலை பார்க்கறவங்களுக்கு, ஏன்னா லீடர்ஷிப், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப